ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான கிராமத்து ஸ்டைலில் நல்லெண்ணெய் ஊற்றி நாட்டுக்கோழி குழம்பு செம்ம டேஸ்ட்டாக வந்துருச்சு. வீட்டில் ரெடி பண்ணியிருந்தோம். இந்த குளிர்காலத்துக்கு பனி காலத்துக்கு இந்த மாதிரி நாட்டுக்கோழி ஊற்றி நல்லெண்ணெய் போட்டு கொஞ்சம் பெப்பரை தூக்கலாக போட்டு சாப்பிட்டிங்கன்னா சளி இட்லிலாம் பறந்து போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம மதுரை அண்ணா நகர் யானைக்குள்ளையில் இருக்க பாத்திமா பிரதர்ஸ் அண்ட் பீஃப் ஸ்டாலில் தான் இன்றைக்கி நாட்டுக்கோழி வாங்கினோம். ஒரு 1.5 கிலோ நாட்டுக்கோழி எடுத்து கொடுத்தாப்புல. நாட்டுக்கோழி வாங்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எப்போயுமே ஒரு 1.5 கிலோ வாங்கணும், இல்லாட்டி வெடை குஞ்சுன்னு கேட்டு வாங்கணும். முட்டை போட்ட கோழி வாங்கி சாப்பிட்டிங்கன்னா வெறும் சக்கையாக தான் இருக்கும், கறி டேஸ்ட்டே இருக்காது. அதனால தான் முட்டை போடுற வெடை பருவத்தில் வாங்கணும், இல்லாட்டி முட்டையே போடாத கோழியாக வாங்கணும். நான் வாங்கின கோழி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முட்டை போடாத கோழி. அதை சூப்பராக தீயில வாட்டி மஞ்சள் தடவி அழகாக கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. கோழியை கட் பண்ணுற தம்பி ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சிறுசாகவும் இல்லாமல் மீடியமாக பீஸை போடுங்கண்ணே. மீடியமாக போட்டு கொடுத்தாப்புல. கட் பண்ணும்போதே பாருங்களேன் கறி வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அதனால் இதெல்லாம் வந்து 2 வேக்காடு 3 வேக்காடு கொடுத்தாலே போதும். நாட்டுக்கோழி வந்து ரொம்ப சக்கையான கறியாக இருந்துச்சுன்னா பெரிய வேக்காடாக கொடுக்கணும். தம்பி வந்து இதயத்துலேருந்து ஈரல்லேருந்து எல்லா ஸ்பேர் பார்ட்ஸையும் நமக்கு கரெக்டாக கொடுத்துட்டாப்புல. நாட்டுக்கோழியில் எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து சுத்தமாக வாஷ் பண்ணியா ஃப்ரெண்ட்ஸ். 2 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் மிளகு, ஒரு 4-5 கிராம்பு, ஒரு 4 ஏலக்காய், 3 துண்டு பட்டை, இது எல்லாத்தையும் அப்படியே ஒரு மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லிக்யூடாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் 200 கிராம், அதை கொஞ்சம் ரொம்ப மைல்டாக அரைக்காமல் கொஞ்சம் குறப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. 3 ஸ்பூன் மல்லித்தூள், 3 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். மிளகாத்தூள் வந்து வீட்டு மிளகாத்தூள்னால 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கடை மிளகாத்தூள்னால் 1.5 ஸ்பூன் போதும். நம்ம அந்த கோழிக்கறி மேலே 2 சின்ன தக்காளியை போட்டு ஒரு 6 பச்சை மிளகாய் போட்டு நம்ம அரைச்சி வச்ச விழுதை போட்டு 3 ஸ்பூன் மல்லிப்பொடி, 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடியை போட்டு தேவையான உப்பு போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பரட்டி இதை ஊற வைக்கணும்னு தேவையில்லை, அப்படியே சைடில் வச்சுருவோம். இந்த பக்கம் தாளிப்புக்கு ஆரம்பித்தாச்சு. ஒரு குக்கர் எடுத்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். 1 ஸ்டார் ஆனியன், 1 பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக கல்பாசி போட்டு அது கொஞ்சம் வந்த வரையும் நம்ம சின்ன வெங்காயம் விழுதை அதில் போட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச விழுதை ஊற்றி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் தாராளமாக போடுங்க. போட்டு அப்படியே பச்சை வடை போகிற அளவுக்கு பரட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பரட்டிட்டு நம்ம இந்த பக்கம் ஊற வச்ச அதாவது மேக்னேட் பண்ண கறி எடுத்து அப்படியே உள்ளே போட்டு பரட்டணும். பரட்டிட்டு உங்களுக்கு கிரேவி எப்படி வேணும், செமி கிரேவியாக வேணுமா இல்லை தண்ணி குழம்பா வேணும் அப்படிங்கிறத பொறுத்து தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி செமி கிரேவியாக தான் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து தேங்காய் வந்து அப்படியே முழுசாக அரைச்சி ஊற்றுவாங்க. ஆனால் நான் அப்படி ஊற்றினா எனக்கு பிடிக்காது. அதனால் தேங்காய் பாலாக ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. குக்கரை மூடி போட்டு ஒரு 2 விசில் வச்சு லோ ஃப்ளேமில் 1 விசில், ஹை ஃப்ளேமில் 2 விசில் விட்டு அப்படி குக்கரை மூடியை திறந்தீங்கன்னா ஆஹாஹா வீடே மணக்க சூப்பரான நாட்டுக்கோழி நல்லெண்ணெய் செம்மையாக வந்துருச்சு. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவி விட்டு ஃபைனலாக சர்வ் பண்ண ஆரம்பிச்சு ஆகா வீடே மணக்க சூப்பராக நாட்டுக்கோழி வந்துருச்சு. இதில் ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் நான் சொன்னதை போடுறதை காட்டுறதை மறந்துட்டேன். அதை வந்து நீங்கள் என்னென்னு கண்டுபிடிச்சி சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஜிபேயில் 100 ரூபா கண்டிப்பாக அனுப்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது சத்தியம். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.